அதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல்ஸ்ல படிச்சு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அப்படிப்பட்ட ஸ்கூல்ஸ்ல அதை ஃபாலோ பண்றாங்களா இல்ல மத்த இடத்துல அதை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றது இங்க பெரிய கொஸ்டின் இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா நடந்த திருநெல்வேலி கேஸ்ல கவின் அப்படின்றவங்க ஆணவ படுகொலை பண்ணிருக்காங்க. இதுல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இன்டர் காஸ்ட்ல இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டாராமா, அவ்வளவுதான். இதுக்கு அந்த பையனை போட்டு கொலை பண்ணி இது பண்ணிட்டாங்க. இதுல அந்த பொண்ணோட சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே போலீஸ் ஆபீசர்ஸ். என்னன்னா நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சு நம்ம பெரியவள் ஆயிட்டா இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு. இப்ப வரைக்கும் எதுவுமே மாறல. இவங்க அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ்ல ஒர்க் பண்றான். பர் ஹேண்டம்கே வந்து 12 lakhs வந்து எடுத்துட்டு இருக்கான். அது வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு பையன் நல்ல பையனா இருக்கானா அப்படின்னு பாத்து கொடுப்பீங்களா, இல்ல இவன் நம்ம கேஸ்டா இருக்கானா அப்படின்றது பாப்பீங்களான்னு எனக்கு புரியல. இவ்வளவு பாக்குறவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி அப்படின்னு இருக்கும்போது இந்த பிளட் ஏத்தாதீங்க, என் சாதிக்கார பிளட் ஏத்துன்னு சொல்றானுங்களா? இல்ல எமர்ஜென்சி வரும்போது மட்டும் உங்களுக்கு அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல ஓகேன்ற மாதிரி இருக்கீங்க, ஆனா ஒரு இதுல உங்க பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டா அப்படின்றதுக்காக ஒரு கொலை பண்ணுவீங்களா? அதுவும் போனது இப்போ ஒரு உயிர் தானே. இதுவே உங்க பொண்ணு பண்ணிட்டா தானே, அவளையும் எதாவது பண்ண வேண்டியதானே. இது நீங்க கேட்கறதுக்கு யாரும் வரக்கூடாது இனிமே அப்படின்ற ஒரு வயசுல பண்ணிட்டு இருக்கீங்களான்றது புரியல. பையன் எப்படி இருக்கான் அப்படின்றதுலாம் முக்கியம் இல்ல, அவங்களுக்கு மேஜர் ரோல் காஸ்ட், அவ்வளவுதான். இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால ரொம்ப வைரலா இந்த வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட்ட போய் இதெல்லாம் பார்க்க போனா எல்லாம் போட்டிருக்காங்க. எங்க ஜாதியில ஏன் பார்த்திருக்கீங்க, ஏன் உங்க ஜாதியில உனக்கு ஈக்குவலா உனக்கு தரங்க தெரியாதா, உனக்கு ஈக்குவலா எதுவும் பொண்ணு கிடைக்கலையா, ஏன் இப்படி பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரொம்ப வைலண்டா பேசி போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ். எனக்கு என்னன்னா இந்த காலத்துல இப்படியும் காஸ்ட் பாக்குறவங்க இருக்காங்களா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தாண்டி நான் யோசிக்கும் போது இன்னமும் மாறாத நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதை விட்டு இந்த ஜெனரேஷன்ல சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூட அதை பத்தி பேசுறாங்க. இப்படிப்பட்ட வெறி பிடிச்ச நாய்ங்க இந்த இதுல இருக்காங்கன்றதே இன்னும் என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சது, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ஜாதி வெறி பிடிச்ச நாய்ங்க இன்னும் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்றதுதான். நிறைய பேர் நினைக்கலாம் இந்த ஜாதியை ஒழிக்கணும்னா நம்ம கேஸ்ட ஒழிச்சுட்டா நம்ம வந்து சரியா போயிடும், இல்ல இந்த கோட்டாஸ் எல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இனிமே அந்த கேஸ்ட்ல இருந்து நமக்கு பிரச்சனை வராது இப்படி எல்லாம் நினைக்கலாம். ஆனா இதெல்லாம் மாறணும்னாலே பல வருஷம் ஆகும். அதுக்குள்ள இன்னும் எத்தனை உயிர் போகும்ன்றது யாருக்குமே தெரியல. உங்களுக்கு கொஸ்டின் மார்க் தான் இன்னும் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவும் வராது, அரசும் இதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இதை ஒழிக்கிறதுக்கான எந்த ஒர்க்குமே அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க நம்ம யோசிச்சாகணும். பிகாஸ் இதை வச்சுதானே அவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு பேர் வைக்க தெரியுது உங்களுக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்து வரணும், இதுக்கு ஒரு சட்டம் கொடுக்கணும் இன்னுமும் தெரியாது இந்த அரசுக்கு. இதுக்குன்னு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தாதான் எல்லாரும் இங்க காமன் அப்படின்ற ஒரு இது வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இதை தாண்டி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தண்டனைகள் வந்து அதிகமானாதான் தவறுகள்